ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு ஜீசஸ் இஸ் மை கிங். இயேசு என் ராஜா. மத்தேயு சுவிசேஷம் 21வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவு மலைக்கு அருகான பெத்லகேமுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இந்த சம்பவமானது 4 சுவிசேஷங்களிலும் அது எழுதப்பட்டிருக்கிறது. மார்க்கு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 1 முதல் 10 வரைக்கும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 28 முதல் 38 வரைக்கும், யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 12 முதல் 16 வசனங்களுடைய எழுதப்பட்டிருக்கு. ஆகவே இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சம்பவம் என்பதனாலே 4 சுவிசேஷங்களிலும் இது இடம்பெற்றிருக்கிறது. காரணம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் மேசியா என்பதை வெளிப்படையாக மக்களுக்கு சொல்லுகிற ஒரு சம்பவம் தான் இந்த பவனி. எருசலேமுக்குள் இயேசுவானவர் அவர் பவனியாக செல்கிறது. இதுவரை இயேசு தான் தேவனுடைய குமாரன் என்பதை யாரிடமும் சொல்லக்கூடாது என்று சீஷரிடத்திலையும் மற்றவரிடத்திலையும் அவர் சொல்லிக் கொண்டு வந்தார். ஆனால் இப்பொழுது பெரும் திரள் கூட்டத்தோடு கூட இயேசுவானவர் அவர் வரவேற்போடு எருசலேமுக்குள் நுழைய ஆயத்தமானார். ஒலிவுமலை எருசலேமுக்கு கிழக்கு பகுதியிலே இருந்தது. ஆகவே இந்த மலையானது எருசலேம் மலையை விட கொஞ்சம் உயரமான மலை. 2 மலைக்கு நடுவிலே பள்ளத்தாக்கு இருந்தது. ஒலிவு மலையிலிருந்து அந்த எருசலேமை பார்க்கும்போது மிக துல்லியமாக, மிக அழகான கோணத்திலே நாம் அந்த எருசலேமை பார்க்க முடியும். ஆகவே ஆண்டவராக இயேசுவானவர் இந்த ஒலிவு மலையிலிருந்து தான் அவர் தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார். இயேசுவானவர் எருசலேமுக்கு நுழைய இந்த வழியை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அருமையானவர்களே, கர்த்தர் உங்களையும் உங்கள் பகுதியையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டதன் நோக்கம் உங்கள் மூலம் அந்த பகுதியிலே இயேசுவின் நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு தம்முடைய 2 சீஷர்களை அழைத்து, உங்களுக்கு முன்னே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோடு ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்ப இயேசு ஆண்டவரானபடினால் அவரால் வேறொரு இடத்தில் என்ன நடக்கிறது என்பதை அவரால் துல்லியமாக தெரிந்து கொள்ள முடியும். காரணம், அவர் 100% ஆண்டவராகவும் கடவுளாகவும் 100% மனிதனாகவும் அவர் இருந்தார். இரட்சகர் என்ற நிலைமையிலே நமக்காக சிலுவையிலே மரிக்கும்படி வந்தார். கடவுள் என்ற நிலையிலே அவர் இப்பொழுதும் ஆண்டவராக அவர் இருக்கிறார். ஆகவே அவருக்கு எல்லாம் அறிந்த கடவுளாய் இருக்கிறார். ஆல் நோயிங் காட், ஓம்னிசென்ட் காட் என்று சொல்லப்படுது. அப்படி என்றால் சர்வ ஞானி, எல்லாவற்றையும் அறிந்தவர். ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. பாருங்கள், ஆண்டவராக இயேசு ஒரு நாள் தன் சீஷர்களோடு இருக்கும் பொழுது அந்திரேயா என்கிற ஒரு சீஷன் நாத்தான் வேலை இயேசுவிடத்தில் கூட்டிக் கொண்டு வருகிறார். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 47 முதல் 50 வசனங்களுக்கு அங்கே பார்க்கிறோம். நாத்தான் வந்து வரும்பொழுது இயேசு சொல்கிறார் அவனை பார்த்து, உத்தம கபடற்ற இஸ்ரவேலனே என்றார். உடனே அவர் நாத்தான் சொல்கிறார், ஆண்டவரே, என்னை எப்படி அறிவீர்? ஆண்டவர் சொன்னார், நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் பொழுதே எனக்கு உன்னை தெரியும் என்று சொன்னார். பாருங்கள், ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். அத்திமரத்தின் கீழே அப்படி நாத்தான் வேல் என்ன செய்து கொண்டிருந்தார்? அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். மேசியாவுடைய வருகைக்காக அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அதுக்குரிய வசனங்களை தியானித்துக் கொண்டிருந்தார். அதை இயேசு அறிந்திருந்தார். ஆகவே அருமையானவர்களே, நீங்கள் ஜெபம் பண்ணுவதையும்
நீங்கள் இயேசுவை குறித்து தியானிப்பதையும் அவர் அறிவார். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல வாசிக்கிறோம். மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறபடினால் மனுஷரை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவானவர் மனிதனுடைய இருதயத்தில் இருப்பதே அவர் அறிந்திருக்கிறார். அவர் இருதயத்தை உருவாக்கி அதன் செயல்களை எல்லாம் கவனிக்கிறார். அவ்வளவு அருமையான ஆண்டவர் தான். இன்றைக்கு டெக்னாலஜி வளர்ந்ததுனாலே வெளிநாடுகளில் என்ன நடக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். ஆனால் ஆண்டவராக இயேசுவானவர் அவர் சர்வ ஞானம் உள்ளவராக இருக்கிறதுனால சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரம் 8 முதல் 12 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும் போது இன்னொரு உதாரணத்தை பார்க்கிறோம். இயேசு பேதுருவும் யோவானை அழைத்து நாம் பஸ்காவை புசிக்க இடத்தை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு எருசலேமில் எங்கே ஆயத்தம் பண்ணு? அப்ப இங்க அவ்வளவு கூட்டங்கள் வந்திருக்கு. அது பஸ்கா பண்டிகை நாட்கள். கூட்டம் அதிகமான மக்கள், பல இடங்களிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறார். ஆகவே அப்படியே நம் கூடி அந்த பஸ்காவை கொண்டாட நமக்கு அப்படிப்பட்ட இடம் இங்கே எங்கே உண்டு என்று அவர்கள் கேட்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், நகரத்துக்குள்ள போவான், அங்கே தண்ணீர் குடம் சுமந்து கொண்டு ஒருவன் போவான், அவன் பின்னாலே போங்கள். அவன் எந்த வீட்டுக்குள் நுழைகிறானோ அங்கே போய் அவனிடத்துல கேளுங்கள். ஆண்டவருக்கு பஸ்காவை ஆயத்தம் பண்ண, இடத்தை ஆயத்தம் பண்ண சொன்னார்னு சொல்லி உடனே அந்த வீட்டுக்காரன் இது அவர் பெரிய ஒரு இடத்தை காண்பித்து, ஆகவே அதிலே நீங்கள் பஸ்காவை நீங்க புசியுங்கள் என்று சொல்லி ஆயத்தம் பண்ணி எவ்வளவு அருமையான கர்த்தர். அவருக்கு எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவர். நாம் ஒன்றை ஆண்டவர் செய்ய சொல்கிறார் என்றால் அதற்கு முன்னாகவே அவர் ஆட்களையும் இடத்தையும் அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நம்முடைய ஒரே வேலையை நாம் கீழ்ப்படிவதுதான். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் அதைத்தான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்க போங்கள் என்றால் நாம் போகும்போது எந்த நபரை சந்திக்க வேண்டுமோ அதற்குரிய நபர்களை இடத்தையும் கர்த்தர் ஆயத்தம். நாங்கள் பிலிப்புக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ ஓடி போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம். அவர் போய் அந்த எத்தியோப்பிய மஞ்சள் இடத்துல கேட்கிறார், நீங்கள் வாசிக்கிறது உங்களுக்கு புரியுமா? யாராவது எனக்கு சொன்னாதான் தெரியும், வா ரதத்துல ஏறிக்கொள். என்ன அருமையான கட்டப்பாடு. வசனத்தை எடுத்து அவர் சொல்கிறார், இது இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்தியம். இயேசுதான் இப்படி நமக்காக வந்து சிலுவையில மரித்து உயிர்த்திருந்தார். அவர் விசுவாசிக்கிறவர்களுக்கு பாவம் மன்னிப்பு ரட்சிப்பும் உண்டு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஞானஸ்தானம் எடுக்கணும் என்று சொல்லும் பொழுது இது தண்ணீர் இருக்கிறது, நான் ஞானஸ்தானம் எடுக்க எனக்கு ஏதாவது தடை உண்டா என்று பாருங்கள். சில நொடிகளிலே, சில மணி நேரத்திலேயே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் அவன் சந்தோஷமாய் தன் வீட்டுக்கு. அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால் நிச்சயமாக நாம் ஆண்டவருடைய சித்தத்தை, நோக்கத்தை நாம் இந்த பூமியில நிறைவேற்ற முடியும். ஆகவே இன்றைக்கு நீங்கள் ஒப்புக்கொடுங்க. இன்றைக்கு நீங்கள் ஒப்புக்கொடுங்க. இப்பொழுது இதுவரை இயேசுவானவர் கால்நடையாக நடந்து போனார், படகுல ஏறி பிரயாணம் பண்ணினார். இப்பொழுது ஒரு கழுதையின் மேல் ஏறி அவர் பவனியாக எருசலேமுக்குள்ள நுழைய விரும்புகிறார். இது தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவு. சகரியா தீர்க்க தரிசன புத்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனத்துல வாசிக்கிறோம், சீயோன் குமாரத்தியே மிகவும் கழிக்கும், எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதின் மேலும் கழுதியின் குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவமா இருக்கிறார் என்று வசனம் சொல்லும். ஆகவே இயேசு தன்னை மேசியாவாக வெளிப்படுத்த இந்த தீர்க்க தரிசன வசனத்தை ஆண்டவர் அங்கே பயன்படுத்தி, இந்த தீர்க்க தரிசன வசனத்துக்கு பொருத்தமானவர் ஆண்டவராக இயேசுவானவர். காரணம், அவர் தாவீதின் குடும்பத்தில் பிறந்தவர். ஆண்டவர் தாவீதுக்கு
ஒரு வாக்கு பண்ணினார். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், தாவீதின் சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று வாக்கு பண்ணினார். அதாவது தாவீதின் சிங்காசனத்திலே நிரந்தரமாக உட்கார்ந்து ஆட்சி செய்யக்கூடிய மேசியா வருவார் என்று, இயேசு கிறிஸ்து தோன்றுவார் என்று வாக்கு பண்ணினார். மேசியா என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்து, ராஜா என்று அர்த்தம். ஆகவே இப்படி ஆண்டவர் வாக்கு பண்ணினபடினால் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும் ஒரே ஒருவர் ஆண்டவராக இயேசு மட்டுமே. இதுக்கு முன்பாக யூத வரலாற்றிலே ராஜாக்கள் இப்படிப்பட்ட கழுதின் மேல் ஏறி அவர்கள் பவனி வருவதும் அது அவர்களுக்கு வாகனமாக இருந்தது என்பதை பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே தாவீது சாலமோனை தன்னுடைய கழுதின் மேல் ஏற்றி உலாவர சொல்கிறார். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை என் கோவேறு கழுதின் மேல் ஏற்றி அவனை சீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள் என்று கட்டளையிட்டது பார்க்கிறோம். இப்போ தாவீது, சாலமோன் போன்ற ராஜாக்கள் பயன்படுத்திய ஒரு வாகனம் தான் இந்த கோவேறு கழுது, நியூ என்று சொல்லப்படுது. மத்தேயு சுவிசேஷம் 21:3 வாசிக்கிறோம், ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொன்னார். ஆகவே ஆண்டவருக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை முன்கூட்டி அறிந்த ஆண்டவர் அவர்களுக்கு தெளிவான ஒரு கட்டளை கொடுத்தார். என்ன பேச வேண்டும் என்று கூட அவர் சொல்லி அனுப்பினார். பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் நமக்கு வார்த்தைகளை கொடுத்து அனுப்புவார். ஒரு மனிதனை சந்திக்கும் பொழுது அவன் என்ன விதமான கேள்வி கேட்பான், நாம் என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் நாம் அறிந்து அதை நமக்கு கற்றுத் தருகிறார். அவர் போதிக்கிறார். இப்பொழுது அவர்கள் அந்த கழுதையை தேடிக்கொண்டு அந்த இடத்துக்கு போகிறார்கள். அது இருவழி சந்தையிலே கட்டப்பட்டிருக்கிற ஒரு கழுதை. அவர்கள் அந்த கழுதைக்கு சொந்தக்காரர் இயேசுவை நன்றாக அறிந்தவராக இருக்கிறார். அவருக்கு சீஷனாக இருக்கிறார். அவர்கள் போய் அதை அவிக்கும் பொழுது, ஏன் அவைகளை அவிக்கிறீர்கள் என்று கேட்டபோது, இது ஆண்டவருக்கு தேவை என்று சொன்ன பொழுது உடனே அவர்கள் அதை விட்டு பாருங்கள். இன்றைக்கு அநேகர் சபைக்கு வராமல் இருக்கலாம், ஆனால் வெளியிலே இயேசுக்காக வாழக்கூடிய நல்ல மக்கள் இருக்கிறார்கள். இயேசுவின் பேரை சொன்னாலே அவர்கள் ஓடி வந்து உதவி செய்ய முன் வரக்கூடிய மக்களாக அநேகரை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அரிமத்தேயா ஊரானாகிய யோசேப்பு, நிக்கோதேமு போன்றவர்களை நாம் பார்க்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், விசுவாசித்தவர்கள். இந்த சமுதாயத்தின் நிமித்தமாக, யூத சமய தலைவர்களுடைய அச்சுறுத்தல் நிமித்தமாக அநேகர் வெளிப்படையாக அவர்களாக இயேசுதான் இரட்சகரின் ஆண்டவர் என்று அவர்கள் சொல்ல முடியும். ஆனாலும் அவர்கள் இயேசுவுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை அவர்களுக்குள் இருந்தது. நேரம் வந்த பொழுது ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தினார். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆட்கள் உலகத்திலே உண்டு. அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அருமையானவர்கள், மார்க்கு சுவிசேஷம் 11:2 வாசிக்கிறோம், மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறி இராத ஒரு கழுதை குட்டி. பாருங்கள், அந்த கழுதை குட்டி எப்படிப்பட்டது? இதுவரைக்கும் ஒரு காலம் ஒருவரும் ஏறியிறார். அதன் மீது யாரும் சவாரி செய்ததில்லை. ஆனால் இயேசுதான் முதல் முறையாக அந்த குட்டியின் மீது அமர்ந்து அதை நடத்தி செல்ல போகிறார். அதை ஆண்டவருக்கு உங்களை வேண்டும். அருமையான, நீங்க ஆண்டவருக்கு தேவை என்பதை நீங்கள் முதலாக உணருங்கள். அவருடைய பிரசன்னத்தை நாம் சுமந்து வரலாம். இந்த உலகத்திலே நாம் எங்கு போனாலும் அந்த இயேசு நாமத்தை நாம் அறிவிக்கிறவர்களாக, இயேசுவை ஆராதிக்கிறவர்களாக, இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிற தேவ பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கழுதை போல நாமும் இயேசுவை சுமக்கிற தேவ பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே நீங்கள் இயேசுவுக்கு தேவை.
மார்க் 11:7-8 வசனத்தை வாசிக்கிறோம். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். பாருங்க எவ்வளவு உற்சாகம் மக்களுக்கு. டீச்சர்கள் இந்த கழுதை குட்டியை கூட்டிட்டு வந்த போது இயேசு ராஜா அதன் மேல உட்கார்ந்து பவனி வருகிறார், வரப்போகிறார் என்பதை அறிந்து அவர்கள் அழகான ஒரு புது துணியை அந்த கழுதையின் மேல் போட்டார். மரக்கிளைகளை பரப்பினார்கள். தங்கள் வஸ்திரங்களை ஓட்டில தெருவில் முடித்தார். இன்றைக்கு நாம் வெளிநாட்டிலிருந்து ஒரு பிரசிடென்ட் நம்ம நாட்டுக்கு வருகிறார் என்றால் அவரை இந்த தேசத்தின் பிரதமர் மற்றும் அதிகாரிகள் அவர்களை ரெட் கார்பெட் போட்டு வரவேற்கிறார்கள். மிகப்பெரிய வரவேற்பு அவங்களுக்கு கொடுக்கப்படுது. அரசாங்கத்தின் வரவேற்பு, அவர்களுக்கு நல்ல முதன்மையான மரியாதைகள், இவைகள் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அன்றைக்கு மிக அற்புதமான வரவேற்பு. ஆகவே ஆண்டவர்கள் இதை யூத பாரம்பரியத்தின்படி ராஜாவை அவர்கள் வரவேற்றார்கள். அருமையான நம்முடைய வாழ்க்கையில இந்த இயேசு ராஜாவை நாம் கனப்படுத்த வேண்டும், அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும், அவருக்கு நாம் முதன்மையான மரியாதை செலுத்த வேண்டும், அவரை நாம் வரவேற்க வேண்டும். பாருங்கள், இயேசு அவருடைய சீஷரும் கல்யாண வீட்டுக்கு அவர்களை வரவேற்றார். யோவான் 2ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிறோம். ஆகவே கல்யாண வீடு ரொம்ப பிஸியான வீடு. அப்படிப்பட்ட இடத்துல இயேசுவுக்கு அவர்கள் அழைப்பு கொடுத்திருந்தார்கள். இயேசுவும் வந்திருந்தார். இன்றைக்கு அநேக வீடுகள்ல ஒரு வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் என்றால் அங்க இயேசுவுக்கு இடம் இல்லை, மற்ற எல்லாவற்றிற்கும் இடம் உண்டு. உணவு தயாரிக்க, ஆடைகளை தயாரிக்க, பொது ஜனங்களை வரவேற்க, சொந்த பந்தங்களை வரவேற்க எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் அங்க இயேசுவுக்கு அநேக வீடுகள்ல இடம் இல்லை. வரவேற்பு கொடுத்த அந்த கல்யாண வீட்டுல இயேசு அற்புதத்தை செய்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். அருமையான உங்க வாழ்க்கையிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க, முதன்மையான இடத்தை கொடுக்க. இப்படி ராஜாக்கள் வரவேற்கப்பட்டது முன்பு வரலாற்றிலே பல இடங்களில் நடந்திருக்கிறது. 2 ராஜாக்கள் 9:13 வாசிக்கிறோம். அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரத்தை படிகளின் உயரத்தில் அவன் கீழே விரித்து எக்காலம் ஊதி எது ராஜாவானான் என்றார். ஆக ராஜா மரித்த பின்பு ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி இஸ்ரவேலிலே எகு ராஜாவாக்கப்பட்டார். எப்படி என்றால் ஜனங்கள் எல்லாம் தீவிரமாக அவரவர் தங்கள் வஸ்திரங்களை படிகளின் உயரத்தில் விரித்தார். அவன் அதில் ஏறி போனான். எக்காலம் ஊதி ராஜா எகு ராஜாவானான் என்று சொன்னார். அவர்கள் இயேசுவுக்கு இப்படிப்பட்ட மகிமையான வரவேற்பு அங்கே கொடுக்கப்பட்டதை பார்த்து மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனத்தை வாசிக்கிறோம். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனம், தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார். இயேசு தங்களுடைய ராஜா என்பதை மக்கள் தங்கள் வார்த்தைகளாலும் செயலாலும் அதை வெளிப்படுத்தினார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அந்த இயேசு ராஜாவை வார்த்தையினால நாம் துதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஓசன்னா என்று பாடினார். அப்படி என்றால் இப்பொழுது ரட்சியும் என்ற அர்த்தம். இப்பொழுதே ரட்சியும். சங்கீதம் 118 25 26வது வசனங்களிலே மேசியாவை துதிக்கும் வார்த்தைகளால மக்கள் இயேசுவை துதித்தார்கள். கர்த்தரின் நாமத்தினால வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டார்.
அவர் ராஜ்யம் தோற்கடிக்கப்பட்டது என்று சொல்லி கர்த்தரை துதித்தார். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் ஆண்டவரை துதிக்கிற, ஆராதிக்கிற, அவரை உயர்த்துகிற, மகிமைப்படுத்துகிற தேவ பிள்ளைகளா இருக்க வேண்டும். அவர் துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார். அவர் துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 12:13 முதல் 15 வரை வாசிக்கிறோம். குரு தோளைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஆர்ப்பரித்தார்கள். கைகளிலே அவர்கள் குரு தோளைகளை ஏற்றி அசைத்துக் கொண்டு ஒசன்னா என்று கர்த்தரை குறித்து அவரை மகிமைப்படுத்தி பாடினார்கள். விசுவாசத்தோடு ஓடி வந்தார்கள். ஆகவே மக்கள் இயேசுவை விதமாக வரவேற்று அவரை துதித்து கனப்படுத்தினார்கள். காரணம், கொஞ்ச நாளுக்கு முன்புதான் இயேசு லாசருவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். இதை கண்டிருந்த மக்கள், கேள்விப்பட்ட மக்கள், இந்த அற்புதத்தை குறித்து அவர்கள் பேசி அதனுடைய விளைவாக ஜனங்கள் திரள் திரளாய் அந்த அற்புத இயேசுவை பார்க்க ஓடி வந்தார்கள். யோவான் சுவிசேஷம் 12:17 முதல் 18 வரைக்கும் வாசிக்கிறோம். லாசருவை ஆண்டவர் உயிரோடு லாசரு மரித்து விட்டான். அவனை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டார்கள். இயேசு வர தாமதமாகிவிட்டது. 4 நாள் ஆகி. ஆனால் இயேசு லாசருவை அடக்கம் பண்ணின கல்லறை என்றபடி லாசருவே வெளியே வா என்று சொன்ன பொழுது மரித்தவன் உயிர் பெற்று அந்த கட்டுகளோடு கூட அவன் வெளியே வந்தான். கல்லை புரட்டி தள்ளுங்கள் என்று சொன்னான். அவன் கட்டுகளை அவிழ்ங்கள் என்று சொன்னான். அவர்கள் மரித்து 4 நாளான மனிதன் சுகமாயிட்டான், உயிர் பெற்று அவன் வந்துட்டான். இது நிமித்தம் இந்த யூத தலைவர்கள் இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று, லாசருவை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம். ஆனால் இந்த இயேசு செய்த அற்புதம் காட்டு தீ போல எங்கு பரவிவிட்டது யூதேய மக்கள் மத்தியில். அவர்கள் இயேசு இப்படி வருகிறார், எருசலேமுக்கு வருகிறார் என்று கேள்விப்பட்ட மக்கள் அவரை பார்க்கும்படி ஓடி வந்தனர். அருமையானவர்களே, நீங்களும் இயேசு செய்த அற்புதத்தை மக்கள் மத்தியிலே சாட்சியாக சொல்லும். கணக்கில்லா நன்மைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். நீங்களும் சாட்சிக்குரிய இயேசுவின் நாமத்தை மகிமைப்படும். லூக்கா சுவிசேஷம் 19:39 வாசிக்கிறோம். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீசரை அதட்டும் என்றார்கள். பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் ஆவிக்குரிய கூண்டர்களாக இருந்தார்கள். காரணம், அவர்கள் வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு பதிலாக தங்களுக்கு இருந்த பதவி, சுயநலம், பாரம்பரியம், சடங்காச்சாரங்கள், இவைகளுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆகவே வேத வசனத்தை அவர்கள் மறந்து போனார்கள். இயேசுவானவருடைய இப்படிப்பட்ட ஒரு பவனி சகரியா 9:9 அதை ஞாபகப்படுத்துகிறது. மக்கள் எல்லாம் பாடி துதித்த துதிப்பாடல் சங்கீதம் 118 25, 26 வசனத்தை அது ஞாபகப்படுத்துகிறது. ஆனால் வசனத்தையே மறந்து போனார். வசனமே அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் இதுவரை இயேசு கலிலேயாவுக்கு வந்தார் என்றுதான் அவர்களுக்கு தெரியும். ஆனால் இயேசு தாவீதின் குடும்பத்திலே பெத்லகேமிலே பிறந்தார் என்கிற சத்தியம் அவர் மறந்து போனார். அருமையானவர்களே, இப்படி அநேகர் வேத வசனம் இல்லாதபடினாலே ஆவிக்குரிய குருடர்களாக வாழ்கிறார். பாரம்பரியம் அவர்கள் கண்களை மறைத்து விட்டு, பதவி ஆசை, மக்களின் செல்வாக்கு, அவள் போகிற இடமெல்லாம் மக்கள் அவர்களுக்கு செய்கிற வந்தனங்கள், வரவேற்புகள், அவர்கள் பாடுகிற துதிப்பாடுகள், இதெல்லாம் கேட்டு இந்த பரிசேயர்கள் குருடர்களாக மாறிவிட்டார். ஆண்டவர் அவர்களை பொது இடங்களிலே அவர்களை வன்மையாக கண்டித்தார். அவர்கள் இந்த உலக வீண் மாயைக்கு அடிமைகளாக இருந்தார், மாய்மானக்காரர்களாக இருந்தார். அவர்கள் ஒசுக்கு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தில் விழுந்தவர்களாக இருந்தார். அப்படிப்பட்ட
காரியத்தை அவர்கள் செய்து வந்ததை ஆண்டவர் வன்மையாய் கண்டித்தார். வெள்ளையடிக்கப்பட்ட சுவரை என்று சொன்னார். அவர்கள் முன்னோர்கள் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார்கள். இவர்கள் அதனுடைய கல்லறைகளை இவர்கள் சுத்தம் செய்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்று ஆண்டவர் அவர்களை கடிந்து கொண்டார். யோவான் சுவிசேஷம் 12:35 வாசிக்கிறோம். அவர்கள் இயேசுவின் சத்தியத்தை அவர்கள் எதிர்த்தார்கள். வசனத்தை எதிர்த்தார். அவருடைய உபதேசத்தை எதிர்த்தார். ஆகவே அவர்கள் ஆவிக்குரிய கூண்டர்களாக போய்விட்டார். அருமையானவர்களே, இன்றைக்கு வசனத்தை கேட்கிறவர்கள் அதை உண்மையோடு ஏற்றுக்கொள்கிறவர்கள் தான் இயேசு யார் என்பதை அவர்களுக்கு விளங்கும். இயேசுவை அறிந்து கொள்வார்கள். இயேசுவை மகிமைப்படுத்துவார்கள். தொடர்ந்து சத்தியத்துக்கு விரோதமாக எதிர்க்கிறவர்கள், சத்தியத்தை கேட்க மறுக்கிறவர்கள் அவர்கள் ஆவிக்குரிய கூண்டர்களாக இருக்கிறார்கள். ஆகவே மக்கள் மேசியா என்று இயேசுவை கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா என்று துதித்தது அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவர்களுக்கு பொறாமை அதிகரித்தது. காரணம், மக்களின் செல்வாக்கு அவர்கள் பக்கத்திலிருந்து இயேசு பக்கம் போய்விட்டது. ஜனங்கள் அதிகமாக இயேசு பின்னால போக ஆரம்பித்தார். அவர் சொல்கிறார்கள், உலகமே அவருக்கு பின்னால போயிட்டு என்று சொல்கிறார். அப்படி என்றால் அந்த அளவுக்கு இயேசுவுக்கு மிகப்பெரிய வரவேற்பும் மரியாதையும் மக்களின் செல்வாக்கும் அவருக்கு இருந்தது. அருமையானே, இந்த ஆதரவு அவர்கள் விட்டு போனது அவர்களுக்கு மிகப்பெரிய போராட்டம். எனவே அவர்கள் இயேசுவுக்கு கிடைக்க வேண்டிய அந்த மரியாதையை அவர்கள் கொடுக்கக்கூடாது என்று தடை செய்ய விரும்பினார்கள். ஆகவே மக்களை அதட்டும் என்று சொன்னார்கள். இயேசு சொன்னார் லூக்கா 19:40 அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தார் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். காரணம், இயேசு சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாயிருக்கிறார். வானங்கள் அவருடைய மகிமை வெளிப்படுத்துகிறது. சர்வ சிருஷ்டியும் அவரை தூக்கிறது. ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையும் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கும் பொழுது மனிதன் துதிக்காமல் போனார். அவைகள் ஆண்டவரை மகிமைப்படுத்தும், துதிக்கும் என்று ஆண்டவர் சொன்ன பதில் அவர்களுக்கு விருக்கமாக போய், அருமையானவர்களே, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து சிருஷ்டிகளும் அவரை துதிக்கும் போது நாம் அவரை துதிக்காமல் இருந்தால், நாம் மௌனமாக இருந்தால், நிச்சயமாக நாம் ஒரு ஆவிக்குரிய கூண்டர்களாக மாறி. ரோமருக்கு 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் என்று அவர்கள் அறிந்து அவரை சோத்தரியாமலும் அவரை மகிமைப்படுத்தாமலும் போனதுனாலே அவர்கள் இருதயம் நிர்ணயம், அவர்கள் கண்கள் குருடாகி பொய்களை நம்ப ஆரம்பித்தார்கள், விக்கிரகங்களை நம்ப ஆரம்பித்தார்கள். அப்படிப்பட்ட ஆவிக்குரிய கூடர்களாகவும் ஆவிக்குரிய ரீதியில மரித்தவர்களாக மாறிவிட்டார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் கர்த்தரை அறிந்த நாம் நம் வாயினாலே அவரை துதித்து அவரை போற்றி மகிமைப்படுத்த வேண்டும். அருமையானவர்களே, ஏசாயா 43:21 வாசிக்கிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று வசனம் சொல்கிறது. அப்படி என்றால் நம்மை ஆண்டவர் ரட்சித்தது, நம்மை மீட்டுக் கொண்டது, அவருக்கு சொந்தமாக்கினது, அவருடைய பிள்ளையாக மாற்றினது அவரை துதிப்பதற்காக, அவரை ஆராதிப்பதற்காக, இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக, உயர்த்துவதற்காக. ஆகவே இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் அருமையானவர்களே. இந்த நல்ல நாளிலே அர்ப்பணியுங்கள். என் வாழ்நாள் முழுவதும் இந்த இயேசுவின் நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன், உயர்த்துவேன் என்று ஆண்டவர் கரத்துல ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். ஜெபம் பண்ணுங்கள். பரலோக பிதாவை, பரிசுத்த தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி. இயேசு என் ராஜா என்று, எனக்காக வந்தவர், என்னை மீட்க வந்தவர், என்னை சந்திக்க வந்தவர், எனக்காக மரிக்க வந்தவர் என்று விசுவாசித்து உண்மை ஆண்டவராக இரட்சகராக விசுவாசித்து இயேசுவை அனுதினமே எங்கள் வாழ்க்கையில உண்மை துதிக்கிற துதி, உண்மை உயர்த்துகிற தேவ பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யும். இந்த வசனத்தை கேட்ட உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்பா. அவர்கள் மூலம் உடைய நாமம் மகிமைப்படுத்தும், உங்களுடைய நாமம் உயரட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.